ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4/5/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து மார்க்கெட் ரிவ்யூவை பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த நம்ம ஷோவோட ஃபார்மேட் அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. திரு கமல் அவர்கள் உங்களோட இணைஞ்சிருக்கிறாரு. அவர் கேள்விகளை கேட்டு நான் பதில் சொல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த ஷோ வந்து கண்டினியூ ஆக போகுது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கமல், ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. எஸ் சார். எப்பயும் போல ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ், அப்புறம் என்ன ஓவர் நைட்ல என்னென்ன இது நியூஸ் வந்திருக்கு எல்லாமே பார்த்துட்டு ஒவ்வொன்றும் அப்படியே போகலாம் சார். ஓகே கமல், ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து எப்படி க்ளோஸ் வச்சிருக்கு அப்படிங்கறதான் பார்க்கணும். ஏன்னா இதுதான் வந்து குளோபல் நியூஸை ரிட்டர்மெண்ட் பண்றது. அடுத்த நாள் சப்ஸ்கிரிப்ட் டேஸ்ல வந்து எந்த மாதிரி டேஸ் மற்ற மார்க்கெட்லாம் எப்படி வந்து ஒர்க் ஆகும், கேப் அப் ஆகுமா கேப் டவுன் ஆகுமா அப்படிங்கிறத இம்பாக்ட் பண்ணக்கூடியது வந்து யூஎஸ் மார்க்கெட் தான். அந்த விதத்துல பார்க்கும்போது ஃப்ரைடே அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்ல டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 0.3% வந்து டவுன்ல க்ளோஸ் வச்சிருக்கு. S&P வந்து 0.29% வந்து டவுன்ல க்ளோஸ் வச்சிருக்கு. நாஸ்டாக் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1% இருக்கு. 0.96% வந்து பாசிட்டிவா க்ளோஸ் வச்சிருக்கு. இதுல டவ் ஜோன்ஸ் வந்து பெரிய மொமெண்டம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா S&P-யும் நாஸ்டாக்கும் பயங்கர பாசிட்டிவா க்ளோஸ் வச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆப்பிளோட ரிசல்ட்ஸ் தான். இப்போ ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து இவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கு. மற்ற நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. பட் யூஎஸ்ல மட்டும் டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே அட்டகாசமான ரிசல்ட்டை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து டெய்லியுமே வந்து நாஸ்டாக்க மேல மேல தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஐ திங்க் வந்து இந்த போன மார்ச் மாசம் இருக்கு இல்லைங்களா, அந்த போன மார்ச் மாசம் தான் 2020 அப்புறமா ஒரு மிகப்பெரிய ரேலியை யூஎஸ் மார்க்கெட்ல கொண்டு வந்த ஒரு மாசமா இருக்கு. அந்த அளவுக்கு குளோபல் நியூஸை தாண்டி ஸ்டாக்ஸோட ஃபண்டமெண்டனால மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. இது வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும். அதே ரிசல்ட் சீசன் இந்தியாவிலும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் வராதனாலதான் பெரிய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்ல. அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் அப்ப பாசிட்டிவா க்ளோஸ் வச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அண்ட் அதை தாண்டி வீக்கெண்ட்ல சில பல நியூஸ் எல்லாம் வந்துச்சு. ஈரான் வந்து ஒரு 14 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ப்ரப்போசல் கொடுத்து வாரம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இப்ப அதுக்கப்புறம் புதுசா என்ன சொல்றாரு அப்படின்னா, பிளாக்கேட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகத்தான் போகுது. ஆனா ப்ராஜெக்ட் ஃப்ரீடம்னு நான் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். அதன் மூலமா வந்து நியூட்ரலா இருக்கிற கண்ட்ரிஸோட ஷிப்ஸ் எல்லாமே வந்து இந்த சைட் ஆஃப் ஹார்மூஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண போறோம். இது வந்து திங்கக்கிழமையில இருந்து தொடங்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம பாசிட்டிவான விஷயமா பார்க்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வாரம் முடிகிற மாதிரி தெரியல. யூஎஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ரபிள் அப்படிங்கிறது சைட் ஆஃப் ஹார்மூஸை பிளாக்கேட் பண்ற ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ அதுல ஷிப்ஸ் பாஸ் ஆகிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது இந்த வாரி இப்போதைக்கு முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டேமேஜை நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு யூஎஸ் எடுத்துருக்கிற ஒரு ஸ்டான்ஸா தான் தெரியுது. இதுவுமே நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயமா பார்க்கலாம். ஸோ இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கமல், இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. அண்ட் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா முடிச்சிருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ கரண்டா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் வந்து இங்க பாருங்க 3 இண்டெக்ஸுமே வந்து பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவா ட்ரேட் ஆகுது. ஏசியா மார்க்கெட்டுமே வந்து இப்போதைக்கு நிக்கி மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்கு. சாரி, நிக்கியோட க்ளோஸ்ல தான் இருக்கு, லீவுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு 2 ஆஸ்திரேலியா வந்து 0.06% வந்து பாசிட்டிவா இருக்கு. கொரியா வந்து 3% பாசிட்டிவா இருக்கு. இது மேபி ஏதாவது இன்டர்னல் நியூஸா இருக்கலாம். இன்டர்நேஷனல் நியூஸால வந்து கொரியா பாசிட்டிவா இல்லை. ஸோ குளோபல் நியூஸ் இப்போ மார்னிங் வந்து பாசிட்டிவா இருக்கு. அண்ட் கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்தோன்னா ஒரு 57 பாயிண்ட்டுக்கு பக்கமா வந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அண்ட் க்ரூட் ஆயிலோட பிரைசஸ் இன்னைக்கு மார்னிங் வந்து அதுவுமே வந்து நியர்லி 1% டவுன்ல இருக்கு. பட் 100 ரூபாய்க்கு மேல இருக்கு. ஸோ இந்த யூஎஸ் ஆயில் அப்படிங்கிறது 100 ரூபாய்க்கு கீழே குறையுது அப்படிங்கும் போது மேபி அது இன்னுமே மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கமல். ஸோ இன்டர்நேஷனல் நியூஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். ஓகே சார். ஸோ இப்போ ஃபர்தரா நம்ம வந்து இந்தியா ஸ்பெசிஃபிக்கா பிளஸ் வந்து நம்ம நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் இது ரிலேட்டடா நம்ம ஃபர்தரா போய்க்கலாம் சார். ஓகே கமல், இந்தியா ஸ்பெசிஃபிக்கான நியூஸ்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல கோட்டாக் பேங்கோட ரிசல்ட் வந்து வீக்கெண்ட்ல வந்துருந்துச்சு. ரிசல்ட்டை பார்க்கும்போது பாசிட்டிவா தான் தெரியுது. பட் மார்க்கெட் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் ரிசல்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் வந்து கீழே தான் விழுந்திருக்கு, பெருசா மேல போல. ஐ திங்க் HDFC மட்டும் ஓரளவுக்கு மேல போச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் சஸ்டெயின் ஆகல, அந்த ECL பிரச்சனையால திருப்பி கீழே விழுந்துருச்சு. ஸோ இது எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கணும். கண்டிப்பா இது மார்க்கெட்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
அண்ட் அதை தாண்டி ரிலையன்ஸ்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து இந்த எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ் வந்து டீசல் அண்ட் ஜெட் ஃபியூலுக்கு வந்து கம்மி பண்ணிருக்கு. இது ரிலையன்ஸுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஸோ இப்போ ரிசல்ட்டுக்கு அப்புறமா ரிலையன்ஸுமே ஒரு நல்ல ரெண்டுல மேல போயிட்டு இருக்கு. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜா நம்ம ரிலையன்ஸுக்கு ஷார்ட் டேர்ம்ல நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து போன ஏப்ரல் மந்த்துடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் டேட்டா அப்படிங்கிறது வந்திருக்கு. 2.43 ட்ரில்லியன், அதாவது 25.61 பில்லியன் அளவுக்கு வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் ஆயிருக்கு. இது வந்து போன வருஷத்தை விட 8.7% வந்து அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஜிஎஸ்டி டேட்டா வரும்போது மார்க்கெட் பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணிருக்கு. இதையும் நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கலாம். இப்போ ஆலாபசடன் பார்த்தோம்னா எல்லா பக்கமே ஒரு பாசிட்டிவிட்டி தென்படுது. கிஃப்ட் நிஃப்டியும் கேப் அப் இண்டிகேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கு கமல். ஓகே சார், இப்போ இந்தியா ரிலேட்டடா நிஃப்டி 50 எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது வந்து எஃப்ஐ பொசிஷன்ஸ் அண்ட் ஓஐ டேட்டா பார்க்க போயிடலாம் சார். ஓகே கமல், ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு அகைன் எஃப்ஐ வந்து செல் பண்ணிருக்காங்க. மெகா நெட் செல்லர்ஸ் 7,500 கோடி பிடிச்சி செல் பண்ணி வச்சிருக்காங்க. டிஐ அதுக்கு பாதி ஒரு 3,000 கோடிக்கு பக்கமா பை பண்ணிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் வந்து நெகட்டிவா இருக்கு. இது பியரிஷான விஷயம். அடுத்து அப்படியே நம்ம டெரிவேட்டிவ் டேட்டாக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இஓடி ஓஐ அனலைசர், அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பில்டப் ஃபார்ம் ஆயிருக்கு. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. ஷார்ட் பில்டப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பியரிஷான விஷயம். என்னைக்குமே ஷார்ட் பில்டப் அப்படின்னு வர்றது பியரிஷ் தான். அடுத்ததுக்கு அப்புறமா ஆப்ஷன்ஸ்ல ட்ரெண்டிங் ஓஏ. ட்ரெண்டிங் ஓஏ பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா இன்ட்ராடேவும் பியரிஷா தான் இருக்கு. பொசிஷனலாவும் புல்லிஷா இருக்கு இன்னும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். பொசிஷனலா பியரிஷா இருந்துச்சு அன்டில் ஒரு 2 மணி வரைக்கும். பட் லேட்டர் ஆஃப்டர்நூன்ல ஒரு நல்ல ரேலி ரிவர்சல் இருந்ததுனால பொசிஷனல் ஓஏ புல்லிஷாக மாறி இருக்கிறது நம்ம இங்க முக்கியமா கூர்ந்து கவனிக்கணும். அடுத்து எஃப்ஐடி ஆக்டிவிட்டியில பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போயிட்டோம் அப்படின்னா, முதல்ல எஃப்ஐ வந்து வழக்கம் போலதான் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி ஒரு பியரிஷான பொசிஷன்ல இருக்காங்க. அடுத்து வந்து ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து 22, 24. ஸோ கால் ஆப்ஷனை பை பண்ணிருக்கிறாங்க, புட் ஆப்ஷனையும் பை பண்ணிருக்காங்க. ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையும் பை பண்ணிருக்காங்க. பட் கம்பேரிட்டிவ்லி புட் ஆப்ஷன் அதிகமா பை பண்ணி பியரிஷான ஸ்டான்ஸ்ல தான் இருக்கிறாங்க. பட் என்னைக்குமே ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு ஆப்ஷனை செல் பண்ணாதான் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா டைரக்ஷனலா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அதை ஹெட்ஜிங்காக பண்ணிருக்காங்க, இல்லை எப்போ வேணாலும் இதை மாத்திப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கிளியர் கட் க்ளூ இன்னும் ப்ராப் ட்ரேடர்ஸ் தான் வரல. மைல்டு பியரிஷா இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கண்டிப்பா புல்லிஷான பொசிஷனை தான் எடுத்திருப்பாங்க. கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணி எஃப்ஐக்கு அப்படியே ஆப்போசிட்டா பயங்கர புல்லிஷான ஒரு பொசிஷனை எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் ஃபைனலா எஃப்ஐயோட லாங் ஷார்ட் ரேஷியோ தரமட்டமா இறங்கிருக்கு. 11% தான் வந்து பாத்தீங்கன்னா லாங்கல் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மீதி இருக்கிற 89% வந்து ஷார்ட் தான் அடிச்சு வச்சிருக்காங்க. இதுதான் வந்து டெரிவேட்டிவ் டேட்டா. இதுல இருந்து நமக்கு தெரியற முக்கியமான விஷயம் என்னன்னா, பொசிஷனலா ட்ரெண்டிங் ஓயில சின்ன பாசிட்டிவிட்டி தெரியுது. அண்ட் ப்ராப் ட்ரேடர்ஸுமே புட் ஆப்ஷன் பையரா மைல்டான பியரிஷான பொசிஷனை தான் வச்சிருக்காங்க. சப்போஸ் மார்க்கெட்ல ஏதாவது ரேலி வந்துச்சுன்னா எப்ப வேணாலுமே இங்க கால் ஆப்ஷன் பையரா மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இந்த டெரிவேட்டிவ் டேட்டால இருந்து தெரியுது கமல். ஓகே சார். ஸோ அடுத்து நம்ம ஃபர்தரா சார்ட்ஸ்ல வந்து டெக்னிக்கல் வைஸ் மூவ் பண்ணிக்கலாம் சார். ஓகே கமல், டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஒரு 180 பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பியரிஷா முடிஞ்சிருக்கு. பட் இதை வந்து நம்ம ஒரு 180 பாயிண்ட் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரைஸ் வந்து ஒரு முக்கியமான ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டில இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. அந்த ரிவர்சல் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. இதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ மார்க்கெட் வந்து 180 பாயிண்ட் டவுன்ல முடிஞ்சிருச்சு, அதனால வந்து இன்னைக்கு டவுன் ஆயிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கான டெய்லி பயாஸ் அப்படிங்கிறது புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். மார்க்கெட் நேற்று பியரிஷா முடிச்சாலும் இன்னைக்கான பயாஸ் வந்து புல்லிஷா இருக்கு. விச் மீன்ஸ் மார்க்கெட் இன்னைக்கு ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை போட்டுருச்சு அப்படின்னா மேல இருக்கிற இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி ஆனா 24,333 வரைக்கும் அது போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. சப்போஸ் மார்க்கெட் வந்து பியரிஷா மாறணும்னா மேபி ஒரு நிமிஷம், இங்க ஏகப்பட்ட எஸ்பிஎல் பெருசா நிறைய இல்ல. எந்த பாயிண்ட வச்சுக்கலாம்னா இந்த பாயிண்ட வச்சுக்கலாம். 23,900 இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல இருக்க ஒரு எஸ்பிஎலா இருக்கு. சப்போஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல இப்ப பயாஸுக்கு மீறி பியரிஷா மாறணும் அப்படின்னா இந்த 23,900 இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். 909. ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்க்கும்போது ஃபிபோனாசியை போட்டாலுமே 50% ரேஞ்சுக்கு கீழேயும் வந்துடுது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதை உடச்சு, அதாவது 23,900 கீழே ஒரு 5 மினிட்ஸ்ல ஃபேர் வேல்யூ போட்டுச்சுன்னா இன்னைக்கான பயாஸுக்கு அகைன்ஸ்டா மார்க்கெட் வந்து பியரிஷா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டும் போது மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது டெய்லி பயாஸை பொறுத்து மட்டுமே நான் சொல்றேன்.
வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது மார்க்கெட் ஓவராலா பொசிஷனலா பியரிஷான ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கு. கீழே விழுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வீக்லியில வந்து மார்க்கெட் பியரிஷா கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் டெய்லியில மார்க்கெட் மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஒரு மிக்ஸ்டு பயாஸ் இருக்கக்கூடிய ஒரு டேவா இருக்கு. பார்ப்போம் கமல் என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியுமே வந்து இங்கதான் ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்மளால இங்க பார்க்க முடியுது. ஒரு நிமிஷம். ஓகே, இங்க ஃபேர் வேல்யூ கேப் எதுவும் ஃபார்ம் ஆகல. சப்போஸ் பிரைஸ் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில 55,300க்கு 288க்கு கீழே முடிஞ்சுன்னா ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. பட் பேங்க் நிஃப்டி எந்த விதமான ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டில இருந்தும் இன்னும் ரிவர்ஸ் ஆகல. அப்படிங்கும்போது பேங்க் நிஃப்டியோட பயஸ் இன்னைக்கு பேரிஷா இருக்கு. ஸோ நீங்க டோட்டலாவே வந்து பார்த்தோன்னா நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டிக்கு சிங்க் ஆகல. நிஃப்டி வந்து ஒரு புல்லிஷ் பயாஸ்ல இருக்கு, பேங்க் நிஃப்டி ஒரு பியரிஷ் பயாஸ்ல இருக்கு. அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஓகே கிளியரா 2 இண்டெக்ஸுமே வந்து பியரிஷா தான் இருக்கு. அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது நம்ம நினைக்கிறோம். பார்ப்போம். ஸோ டெக்னிக்கலா மட்டும் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணா ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி ஒரு 5 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் போட்டா மார்க்கெட் மேலே போயிடும். 23,900 தாண்டி 5 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் பியரிஷா போடுச்சுன்னா மார்க்கெட் கீழே போயிடும். அண்ட் இந்த ரேஞ்ச் அதாவது ப்ரீவியஸ் டே லோ இருக்கு பாத்தியா 23,800, அதை தாண்டியுமே ஒரு 5 மினிட்ஸ்லயோ இல்லை 1 ஹவர்லயோ ஃபேர் வேல்யூ கேப் வர பட்சத்துல ஹெவியான செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இன்னைக்கு அது வருமா? குளோபல் கியூஸ் அந்த அளவுக்கு எதுவும் பியரிஷா இருக்கிற மாதிரி தெரியல. மற்ற வேர்ல்டு மார்க்கெட்டுமே வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய பியரிஷ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணாதனால அது நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து பெருசா இல்லை. ஓகே சார். ஸோ மேக்ஸிமம் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம் சார். இன்டர்நேஷனல் நியூஸ், அப்புறம் இந்தியா ஸ்பெசிஃபிக் நியூஸ், அதுக்கப்புறம் எஃப்ஐஐ டிஐ பொசிஷனு, லாங் ஷார்ட் ரேஷியோ எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே மிக்ஸ்டு அப்பா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல பியரிஷ் ஆகும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு மைல்டு புல்லிஷ்னஸும் தெரியுது. ஸோ இன்னைக்கு டே எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். ஓகே கமல், ஓகே ஷோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இதோட தேங்க்யூ ஃபார் கமிங் இந்த ஷோ. நம்ம ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம். பை. கண்டிப்பாக சார், தேங்க்யூ.